ஸோ விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா, பணம் ரீதியாக பொருள் ரீதியாக இழப்புகள்லாம் இருந்திருக்கு. இவங்களுக்கு பணத்தை தொலைச்சிட்டாங்க, இல்லை பணத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இழந்துட்டாங்க, பண ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிட்டாங்க. இந்த 2025 இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்ற போது, ஸோ இந்த 2026 அதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு கொலாபரேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கான ஆண்டாக இருக்க போகுது. ஸோ இவங்க வந்து ஓவர்சீஸ், அதாவது ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறாங்க, அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வெளியூர்லேருந்து ஒரு வாய்ப்பு வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட பிஸ்னஸை கடல் கடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ அதற்கான ஒரு பொருளாதார சப்போர்ட்டும் சரி, அந்த ஒரு கொலாபரேஷனும் சரி, நிறைய பேருக்குலாம் வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர் கூட அவங்களுக்கு இந்த டைமில் வருவாங்க இந்த 2026. ஸோ இது ஒரு கொலாபரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுடைய தொழில் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு, மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இறங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைய போகுது. எவ்வளோலாம் இழந்தாங்களோ இந்த வருடம் அதெல்லாம் மீட்டெடுப்பாங்க, ஆர் அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரியான ஒரு ஆண்டாக அமைய போகுது. ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் என்னவாக இருக்கும் மேம்? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய தைரியம், இவங்களுடைய கம்பீரம் அண்ட் இவங்களுடைய அந்த விடாமுயற்சி, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். எதாக இருந்தாலும் மற்றவங்க வராங்களாம் பார்ப்பாங்க, இல்லைனா தனியாகவே அந்த சைடில் இறங்கிடுவாங்க, அது ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது. சில இடங்களில் வந்து நேர்மையாக இருக்கணும், சில இடங்களில் உணர்வு ரீதியாக இருக்கணும். ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ராட்டஜி, யுக்தியை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக மைனஸில் கூட கொண்டு போய் விட்டுரும். ஸோ 2026 துலாம் ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. உங்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் தொழில் வாய்ப்புகளும் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை.